உங்கள் விஜய். நாம என்ன எலிசபெத் மகாராணியா அப்படியே சொகுசா இருக்கிறதுக்கு? விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். அதுக்கப்புறமும் நாம ஒரு வீட்டில் இருக்கோம்னா அந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவிகரமா இருந்துதான் ஆகணும். அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறதால டாக்டர் அவங்கள வேலை செய்யாம பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதான் வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்க வேலை செய்யற பார்த்ததும் டென்ஷன் ஆகி கத்திட்டேன். நான் அவ்வளோ கோபமா. இருக்கட்டும் மாமா, நீங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? தண்டமா இருக்காத. திங்கிற சோத்துக்கு ஏதாவது வேலையை பாருன்னு தானே சொன்னீங்க. புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ அப்படி இல்லை மீனாட்சி. விடுங்க மாமா. அதான் விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் சொன்னீங்களே. இந்த வீட்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் என் நேரம். பிறந்த வீட்ல இருந்து எங்க அப்பா என்ன துரத்திட்டாரு. என் மாமா வீடு தானே நினைச்சு இங்க வந்தேன். இங்கேயும் என்ன விருந்தாளின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம பக்கத்து போய் நிக்கிறேன். நான் ஒன்னும் உடம்பு விளையாமலோ இல்ல வேலை செய்யாமலோ இல்ல மாமா. வந்த அன்னையில இருந்து நானும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனா அத்தை தான் வேலை செய்யாதன்னு தடுத்தாங்க. அதனாலதான் நான் நேரத்தை நகர்த்த முடியாம டிவி பார்த்தேன், படுத்து தூங்குனேன், செல்போன்ல பாட்டு கேட்டேன். தப்புதான், எல்லாமே என் தப்புதான். மீனாட்சி அதை நான் ஏன் சொன்னேன்றதுக்கு காரணம் இருக்கு. எல்லா காரணத்தையும் தான் தெளிவா சொன்னீங்களே மாமா. எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க மாமா. என் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது லேடிஸ் ஹாஸ்டல்லையோ இல்ல மைனா வீட்லயோ நான் இடம் மாதிரி போயிடுறேன். ஆனா அது வரைக்கும் வீட்ல சும்மா தண்டமாலாம் இருக்க மாட்டேன். 10 பாத்திரம் தேய்ச்சோ, துணி துவைச்சோ, சமையல் பண்ணியோ இந்த வீட்டுக்கு உதவிகரமா தான் இருப்பேன். சாரி மீனாட்சி. ஐயோ, நீங்க எதுக்கு மாமா சாரி கேக்குறீங்க? நீங்க பேசுனதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. மீனாட்சி டாக்டர் அம்மாவை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரியுமா மாமா? இல்ல நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் அத்தை வேலை பாக்குறத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனா இது என்ன இதை விட மோசமா இல்ல கேவலமா கூட என்ன திட்டி இருந்திருக்கலாம். நான் மறுப்பு சொல்லியிருக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம என்ன ஆரம்பத்திலே வேலைக்காரி மாதிரி நடத்திருந்தீங்கன்னா நானும் பெருசா மனசு உடைஞ்சிருக்க மாட்டேன். ஆனா வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சோப் எடுத்து கொடுத்து சீப் எடுத்து கொடுத்து ராணி மாதிரி பார்த்துட்டு இன்னைக்கு திடீர்னு போட்ட சாப்பாட்டுக்கு
கணக்கு பார்த்த மாதிரி பேசிட்டீங்களே மாமா. அதான் என்னால தாங்க முடியல. அந்த வேட்டைய உண்மையா இல்ல இந்த வேட்டைய உண்மையான்னு என்னால யூகிக்க முடியல. என்ன அப்பனும் துரத்தி விட்டுட்டான். இனி இவ எங்க போவான்னு என்ன அலட்சியமா நினைச்சிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. இனிமே நான் இங்க எத்தனை நாள் இருக்கேனோ அத்தனை நாளைக்கும் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா நான் இருப்பேன். நான் பேசினது தப்பு தான் மீனாட்சி. என்னதான் இருந்தாலும் நான் அவ்வளோ கோவமா உன்கிட்ட பேசியிருக்க கூடாது. நான் சொன்ன விஷயத்தையே அன்பா சாதாரணமா சொல்லியிருக்கணும். அதையும் தாண்டி உன்னை ஒரு விருந்தாளி மாதிரி நினைச்சு பேசினது அதை விட பெரிய தப்பு தான். என் அம்மா மேல இருந்த பாசத்தினால நான் அப்படி கோவமா பேசிட்டேன் மீனாட்சி. கொஞ்சம் சீக்கிரம் மன்னிச்சிரு மீனாட்சி, கால் வலிக்குது. என்ன அவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசுனீங்கல்ல, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். தப்புதான் மீனாட்சி, மன்னிச்சிரு. 100 தோப்பக்காரணம் போடுங்க, அப்ப நான் உங்களை மன்னிக்கிறேன். 99 100 அப்பாடா போட்டேன் மீனாட்சி. சாரிடா, இனிமே அப்படி பேச மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏறாத மலை மேலே மயிலுல குஞ்சினவளே, மயிலுல குஞ்சி ஏறி உரத்தை போடட்டுமா? கலரிசி பார்த்தா என்னண்ணே நீங்க உரம் போட்டுட்டு இருக்கீங்க? வேட்டையங்க வேட்டையன் ஊருக்காரவளுக்கு அவனோட மச்சான் கல்யாண பத்திரிகை கொடுக்க போயிருக்காமா. நீங்க போல அட்டவணை பிரகாரம் இன்னைக்கு உரம் போட வேண்டிய ஆளு நானு. யாராவது ஒருத்தர் நேரத்துக்கு போய் உரம் போடல கலையரிசி கோவப்படுவா. அதனால நீங்க வயலுக்கு போங்கன்னு என்ன அமுச்சு விட்டேன். அது சரி, எனக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி பில்டப் கொடுக்காதீங்க. ஐயா பில்டப்லாம் இல்லம்மா, வேட்டையங்கிட்ட கலையரிசின்னு சொல்லி பாரு. சொன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், பேஸ்மெண்ட் வீக் ஆயிரும். நிஜமாவா? அட செத்து போன எங்க அப்பா தான் சீனியம்மா மேல சத்தியமா சொல்றேன். ஆமாண்ணே, இன்னைக்கு அவன் வரமாட்டானா? மத்தியானம் இந்த பக்கமா இருக்கிறவங்களுக்கு பத்திரிகை கொடுக்க வரேன், அப்ப வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா எப்போ வருவான்னு தெரியல. அண்ணே, அதான் வந்துட்டான்ல சத்திரியனுக்கு சாவே இல்ல போ. ஹாய் கலை. ஹாய் வேட்டையா. என்னண்ணே உரம்லாம் போட்டு முடிச்சாச்சா? அரை முட்டை போட்டாச்சு வேட்டியா, இன்னும் கொஞ்சம் போடணும். சரி. என்ன பிஸியா? ஆமா, பின்ன கல்யாணத்தை நடத்துறதுனா சும்மாவா? ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்கேன். சாயங்காலத்துக்குள்ள இன்னும் ஒரு 50 பத்திரிக்கையாவது கொடுத்து முடிக்கணும்னு டார்கெட். அதான் அப்படியே போற வழியிலே டக்ளஸ் அண்ணனுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலாம். யோ எனக்கு எதுக்கே பத்திரிக்கை? எனக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து ஒரு பத்திரிக்கை வேஸ்ட் பண்ணாத. ஆட சும்மா இருண்ணே, கூடவே இருக்கன்றதுக்காக உனக்கு பத்திரிக்கை கொடுக்காம இருக்க முடியுமா? முதல்ல உன் பேரை சொல்லு. யோ என் பேரு டக்ளஸ்ன்னு உனக்கு தெரியாதாக்க? ஆட டக்ளஸ்ன்றது நாங்கள் எல்லாரும் உனக்கு சேர்ந்து வச்ச பட்ட பேர். பட்ட பேரைய பத்திரிக்கையில் எழுத முடியும்? உங்க அப்பா அம்மா வச்ச பேர் என்ன, அதை சொல்லு. எங்க அப்பா அம்மா வச்ச பேரு
என்னமோ ஒன்று வருமேயா அது என்னண்ணே பேரை போய் இப்படி யோசிக்கிறீங்க? அதை யாராச்சும் அடிக்கடி கூப்பிட்டு இருந்தா தானே ஞாபகம் இருக்கேன். அது கூலா வரும் வேட்டையா. குமாரமூர்த்தியா? அது சரி, வேறையே இப்படி யோசிச்சு சொல்ற? சுத்தம். குமாரமூர்த்தி அவர்களுக்கு இந்தாங்க. குமாரமூர்த்தி அவர்களே, வரும்போது மறக்காம பெரிய தேவையும் கூட்டு வந்துடுறேன். கண்டிப்பா கூட்டு வந்துடுறேன். சரி, அப்ப நான் வரட்டுமா? சரி வேட்டையா. கலை வரட்டுமா? இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். டாடா. அண்ணா, உரம் போட்டு முடிச்சு எனக்கு ஃபோன் அடி. சரி, அடிக்கிறேன். நமக்கு பத்திரிக்கை கொடுக்கவே இல்லையே. என்னாச்சுமா? என்ன யோசனை? ஒண்ணு இல்லண்ணே. அட என்னன்னு சொல்லு. திடீர்னு ஏன் உன் முகம் ஆட்டமா இருக்கு? இல்ல, ஊருக்கே பத்திரிக்கை வைக்கிறான், என் பக்கத்துல இருக்க உங்களுக்கும் பத்திரிக்கை வைக்கிறான். ஆனா எனக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு எனக்கு தோணவே இல்லைல்ல. இப்படி ஒரு மேட்டர் இருக்கோ? பத்திரிக்கை கொடுக்குற அளவுக்கு வேட்டையனுக்கு நான் இன்னும் முக்கியமானவ ஆகலல்ல. டக்ளஸ் எப்படியாவது சமாளிச்சு விட்டுறா. அட போமா, நீ வேற. உனக்கு அவன் பத்திரிக்கை வைக்கலையான்னு சந்தோஷப்படா. அதை விட்டு கண் கலங்கிட்டு இருக்க. என்னென்ன சொல்றீங்க? பின்ன என்னம்மா, இந்த பத்திரிக்கை என்கிட்ட கொடுத்து நீ எனக்கு சொந்தக்காரனோ இல்ல நெருக்கமானவனோ இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு அந்நியம் தானு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கேன் வேட்டையன். இந்த பத்திரிக்கை அவன் எனக்கு கொடுத்ததுனால என்னால சந்தோஷப்பட முடியல கலையரசி. இன்னும் அந்நியமாவோ என்ன ஒரு வேலைக்காரனாவே வேட்டையை நினைக்கிறான்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். பொதுவா பத்திரிக்கையை நாம யாருக்கெல்லாம் கொடுப்போம்? சொந்தக்காரங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, முக்கியமானவங்களுக்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. வெரி குட். அப்ப யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லு. யாருக்கு கொடுக்க மாட்டோம்? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு பத்திரிக்கை கொடுப்போமா? அப்படின்னா மகன் அப்பாவுக்கு பத்திரிக்கை கொடுப்பாரா இல்ல அப்பா தான் மகனுக்கு பத்திரிக்கை கொடுப்பாரா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள்ள பத்திரிக்கை கொடுத்துப்பாங்களா? சொல்லுமா. கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கண்ணே. உனக்கு ஏன் அவன் பத்திரிக்கை கொடுக்கலன்னு இப்ப புரிஞ்சுதா? அண்ணா, வேட்டையே உன்ன ஒரு சொந்த குடும்ப உறுப்பினராத்தான் நினைக்கிறாமா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, அதனாலதான் அவன் உனக்கு பத்திரிக்கை கொடுக்காம போயிருக்கான். ஆனா பாரு, எனக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். அதுவும் இல்லாம இது மீனாட்சியோட அண்ணன் கல்யாணம். நீ அங்க வந்தன்னு வையி, தேவையில்லாம மீனாட்சியை பார்த்து டென்ஷன் ஆவ. நீ டென்ஷன் ஆனா அவனால தாங்க முடியுமா சொல்லு? அதான் தெளிவா உனக்கு அவன் பத்திரிக்கை கொடுக்காம அவாய்ட் பண்ணிட்டான். இது மூலமா நீ அவன் மனசுக்கு நெருக்கமானவன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காம்ல. என்ன நான் சொல்றது சரிதானே? நீங்க எப்பவுமே சரியானதை மட்டும் தானே சொல்வீங்க. சரி, நான் வரேன்னு. சரிம்மா, போயிட்டு வாமா. எம்மா டேய் டக்ளஸ், இந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாதுடா, சும்மாவே விடாது. ஹாஸ்பிட்டல் அங்க இங்க தெரிஞ்சதுல 10 நாளா கணக்கே எழுத முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு எழுதிடணும். $2300 மளிகை, 1600 காய்கறி, $2450 கரண்ட் பில்லு, $850 கறிக்கடை பாக்கி. 1200 கணக்கு இடிக்குதே. என்ன பண்ணோம்? யாருக்கும் கடன் கொடுத்தோமா?
ஐயோ, அம்மாக்கு மறுபடியும் தலை வலிக்குது போலயே. மா, என்னமாச்சு? தலை வலிக்குதா? மயக்கம் வர மாதிரி இருக்காமா? வேணா ஹாஸ்பிட்டல் போலாமா? டேய் ஏன்டா இப்படி பதற? இல்லம்மா, தலை வலிக்கிற மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்காந்துருந்தேன், அதான் கேட்டேன். வலிக்குதா? ஐயோ ஏன்டா இப்படி ஒரு நோயாளி மாதிரியே பாக்குற? எனக்கு தலையும் வலிக்கல ஒன்னும் வலிக்கல. வீட்டு கணக்கு எழுதிட்டு இருக்கேன். அதுல ஒரு 1200 ரூபாய் இடிக்குது. அதான் என்ன செலவு பண்ணேன்னு கொஞ்சம் தலையில கைய வச்சு யோசிச்சுட்டு இருந்தேன். போதுமா? எனக்கு கொஞ்ச நாளா தலை வலிச்சதுதான். 2 தடவை மயக்கம் போட்டு விழுந்தேன்தா. ஆனா அதுக்காக 24 மணி நேரமும் ஆம்புலன்ஸ் மாதிரியே தெரியாத. ஏதோ டாக்டர் நோயாளிய பாக்குற மாதிரியே பாக்காத. பெத்த புள்ள அம்மாவை எப்படி பாக்குமோ அப்படி பாரு. புரியுதா? நிஜமா தலை வலிக்கல? வேட்டையா? சரி சரி, இனிமே அதை பத்தி பேச மாட்டேன். மா, அப்புறம் அந்த 1200 ரூபாய் நான் தான் உன் பர்ஸ்ல இருந்து எடுத்தேன். அதை பத்தி ரொம்ப யோசிக்காத, திரும்பவும் தலை வலிக்க போகுது. ச்சே, ஒரு நிமிஷம் இப்படி பயந்துட்டோமே. இனிமே அம்மாவை சாதாரணமா பார்க்கணும், அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கணும். வேட்டையன் வசம் 1200 ரூபாய். என் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்தா சொல்லிட்டு எடுறான்னு சொன்னல, கேட்கவே மாட்டியா நீ? ஏமா, நான் உனக்கு கேட்குறேன், சொல்றியா? தலை சுத்துதா தலை வலிக்குதான்னு மட்டும் கேட்காத. வேற என்ன வேணா கேளு, நான் சொல்றேன். அதெல்லாம் இல்லம்மா, இது வேற. வேற என்ன? உனக்கு நிறைவேறாத ஆசைன்னு எதுவும் இருக்காமா? நிறைவேறாத ஆசையா? என்னடா கேக்குற? இல்லம்மா, உனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டது, அந்த மாதிரி கேட்குறேன். திடீர்னு ஏன் இதெல்லாம் கேக்குற? இன்னைக்கு அன்னையர் தினம்மா, அதான். டேய், இன்னைக்கு எங்கடா அன்னையர் தினம்? அது மே 10ஆம் தேதி. இல்லம்மா, இது அந்த அன்னையர் தினம் இல்லை, வேற அன்னையர் தினம். அப்படின்னா? அதாவது அம்மாவோட ஆசையெல்லாம் என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றி வைக்கிற அன்னையர் தினம். இதை யார் உனக்கு சொன்னா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துச்சு. இந்த காலத்து பசங்க எல்லாம் வாத்தியார் சொல்றத கேக்குறீங்களோ இல்லையோ, வாட்ஸ்அப் சொல்றத நல்லா கேக்குறீங்க. மா, அம்மாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு யார் சொன்னாங்க? நீ உன் ஆசையை சொல்லு. எனக்கு ஒரு ஆசையும் இல்லடா. நீ என்ன பெரிய புத்தரா ஆசை இல்லாம இருக்கிறதுக்கு? யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் ஆசைப்பட்டார்னு நான் ஒரு கவிதை படிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட புத்தருக்கே ஒரு ஆசை இருக்கும்போது நீ சுதா, உனக்கு எப்படி ஆசை இல்லாம இருக்கும்? இப்படி திடீர்னு கேட்டா நான் என்னத்தடா சொல்றது? யோசிச்சு தான் சொல்லணும். நகை வாங்கி போடணும்னு ஆசை இருக்கா? இல்ல. வேற ஏதாவது கோயில், குளம், காசி, ராமேஸ்வரம் அந்த மாதிரி போகணும்னு ஆசை இருக்கா? எனக்கு என்னடா சாகர வயசா அங்கெல்லாம் போறதுக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேற ஏதாவது கோயில், குளம், காசி, ராமேஸ்வரம் அந்த மாதிரி போகணும்னு ஆசை இருக்கா? எனக்கு என்னடா சாகர வயசா அங்கெல்லாம் போறதுக்கு? என்னடா? மா, இனிமே அப்படி பேசாதம்மா, எனக்கு பிடிக்கல. சரி, நான் பேசல. ஏமா, காசி, ராமேஸ்வரம் இல்லைன்னா வெளிநாடு எங்கேயாவது போகணும்னு ஆசை இருக்கா? சிங்கப்பூர், மலேசியா, லண்டனு அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு டூர் போயிட்டு வருவோமா? காசுக்கு என்னடா பண்ணுவ? அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லடா. ஒரே ஒரு ஆசைதான் இருக்கு. என்னதுமா? என் மகனை இந்த ஊரே பெரிய மனுஷனா பார்க்கணும்.
அவனை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்டாட்டி அமையணும். ஒரு பேத்தி, ஒரு பேரன். என் மகனை வளர்த்த மாதிரியே என் பேர பிள்ளைங்களை கண்ணும் கருத்துமா நான் வளர்க்கணும். படிக்க வைக்கணும், பெரிய அறிவாளிகளா ஆக்கணும், நல்ல இடத்துல அவங்கள கட்டி கொடுக்கணும். இது எல்லாத்தையும் எங்க அம்மா மாதிரி காதுல தண்டட்டி போட்டுக்கிட்டு 90 வயசு வரைக்கும் உசுரோட இருந்து நான் கண்ணார பார்த்து சந்தோஷப்படணும். இதுதான் என் ஆசை. நிறைவேற்றி வைப்பியா? உங்கள் அம்மாவுக்கு பிரைன் டியூமர். ஷீ இஸ் கவுண்டிங் ஹர் டேஸ். அவங்க வாழ போகிறது இன்னும் 4 மாசமோ இல்லை 6 மாசமோ தான். ஏய், என்னடா யோசிக்கிற? என் ஆசையை நிறைவேற்றி வைப்பியா? நிறைவேற்றி வைக்கிறேம்மா. பேச்சு மாறக்கூடாது. மாட்டேன். சத்தியமா? பார்க்கலாம் என் புள்ள என் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறானான்னு. பேச்சு மாறின உத விழும். சரி, நீ பார்.